அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். இன்று மாற்றி அமைக்கப்படும் தமிழக அமைச்சரவை. துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு அமைச்சரவை இன்று மாற்றப்பட உள்ளதாகவும் பல அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தமிழக அமைச்சரவையில் பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்றே தெரிகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த காலங்களிலும் இது தொடர்பாக பலரும் வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்த போதிலும் அப்போது இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. இதற்கிடையே இப்போது அது நடக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். ஏற்கனவே ஐக்கிய அமீரகம், பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து இருக்கிறார். அடுத்த கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார். முதலில் இம்மாதம் 22ஆம் தேதி அவர் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்பட்டது. இருப்பினும் சில காரணங்களால் அந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் சுதந்திர தின கொண்டாட்டத்தை எல்லாம் முடித்துவிட்டு அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல்வரின் அமெரிக்க பயணம் அமையலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே அதற்கு முன்பாக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் ஜூலை 19ஆம் தேதி இந்த மாற்றம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதில் பல முக்கிய அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அமைச்சரவையில் இருக்கும் பலர் மீது அமலாக்கத்துறை, வருமானத்துறை விசாரணை இருக்கும் நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மாற்றங்கள் வரலாம் என சொல்லப்படுகிறது. இந்த அமைச்சரவையிலும் மேலும் சில புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தரப்படலாம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக சில இளம் எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சி மீது சமீப காலமாக சில விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அதை மனதில் வைத்து இந்த மாற்றமும் இருக்கலாம் என்று 6 அமைச்சர்கள் மீது புகார் இருப்பதால் அவர்கள் மாற்றப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் விட தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை திமுக நிர்வாகிகளிடையே தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் இதற்கு இந்த முறை முதல்வர் செவிசாய்ப்பார் என்றே தெரிகிறது. முதல்வரின் வேலை பளுவை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் நிலையில் அதை மனதில் வைத்து இந்த அமைச்சரவை மாற்றம் பிளஸ் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி தருவது நடக்கிறது. இன்று இந்த மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு மிக மிக அதிகம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி.